என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்னு எல்லாருக்கும் பெரிய கவலையாக தான் இருக்கும். எல்லாருக்கும் தான் இருக்கிற கவலையை அவங்கவுங்க சமூக வலைதளத்தில் வெளிப்படுத்துகிறாங்க. என்னடா பாஜக கம்மியான தொகுதி ஒதுக்கிட்டாங்க, கேட்ட தொகுதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த வருத்தம் இருக்குது. ஆனால் வருத்தம் இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சம் பேர் வெளிப்படுத்துவாங்க, கொஞ்சம் பேர் வெளிப்படுத்த மாட்டாங்க. அந்த வெளிப்படுத்த விதங்கள 2 விதமா இருக்காங்க. ஒருத்தர் கொஞ்சம் பேர் நம்ம மக்கள் இருக்காங்க. கொஞ்சம் பேர் திமுககாரன் இருக்கான். ஐய்யயோ! அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு குடுக்கவே இல்லையே! நான் இனிமே தேர்தல்ல போட்டியிட மாட்டேன். தாமரைய ஜெயிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு. அப்படி எவனா சொல்றான்னா கண்டிப்பா அவன் திமுகவோட அடிமையா தான் இருப்பான். கண்டிப்பா தாமரைக்கு எதிரா பேசவே மாட்டான். இதில நம்மளுக்கு கூட வருத்தம் இருக்குது தான். இதில சிலதெல்லாம் சொல்ல முடியாது. அது தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம். நம்மள மதிக்கல, இல்ல எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது இப்போ சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். ஆனா ஒரு விஷயம், ஒரு பாஜகவுக்கு நம்பிக்கை ஊட்டுறார். எங்களுடைய கட்சிக்காரர்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். நம்மளுக்கு இந்த 25 தொகுதியோ, 35 தொகுதியோ கூட்டணி கட்சியோட நம்ம தாமரை சின்னம் அங்கே நிற்குதா? அதில் இந்த என்டிஏ கூட்டணி வெற்றி பெறணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம தாமரை தமிழ்நாட்டில் மலராது, மோடிக்கு எதிர்ப்பாலை இருக்குது அப்படின்னு இந்த திமுக காரன் சொல்லி சுற்றிட்டு இருக்கான்ல, அது இல்லை அப்படி நிரூபிக்கணும்னா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சியில் நம்ம ஈஸியாக வின் பண்ணுற சில தொகுதிகள் 10 தொகுதி இருக்குன்னு வச்சு, ரொம்ப கடினமான தொகுதிகளாக இருக்கும். அதுவும் நம்ம தாமரை சின்னத்தில் நம்ம கூட்டணி கட்சி ஐயா ஜி.கே. வாசன், அப்புறம் ஜே.சி. சண்முகம் ஐயா அவர்கள்லாம் நிற்கிறாங்கன்னா, இவங்க தாமரை சின்னத்திலே நிற்கிறாங்க. இந்த தாமரை சின்னத்தில் அப்பா அமைச்சர்கள் எதிர்த்துலாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் தப்பு. திமுகவுக்கு பொதுவாகவே எதிர்ப்பாலை தமிழ்நாட்டில் பயங்கர 70% எதிர்ப்பாலை வீசிக்கிட்டு இருக்குது. அதில் மாற்று கருத்து அவன் எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி, அந்த ஓட் பேங்க் எல்லாம் செதஞ்சு போச்சு திமுகவுக்கு. அவன் பயத்தில் தான் 5000 ரூபாய் கொடுத்தான். ஸோ இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போகிற இடம் எல்லா இடத்துலையுமே திமுகவை போட்டு வையறான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த எதிர்ப்பு ஓட்டுகளை இந்த சைமன் கட்சிக்கும் இந்த ஜோசப் கட்சிக்கும் போகாமல் நம்ம தாமரை எங்கே நிற்குதோ, ரொம்ப இந்த இடத்துல ஜெயிக்க முடியாது. இப்போ அமைச்சர்கள் நிற்கிறாங்கப்பா, காசு பணம் விளையாடும், தண்ணி பூந்து விளையாடும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நம்ம வேலை பார்த்துருக்கோம்ல, 234 தொகுதிங்க எல்லா இடத்துலையும் கிளை தகவல் போட்டு பாஜக ஆள் வேலை பார்த்துருக்குல்ல. ஒரு 3வது பெரிய கட்சி பாஜக தமிழ்நாட்டில், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ அதை நிரூபிக்கணும்னா நம்ம கடுமையான உழைப்பை அந்த அந்த நம்மளை நம்பி தாமரையில் நிற்கிறாங்கல்ல கூட்டணி கட்சி, அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச முழு முயற்சி பண்ணணும். இது ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு இந்த ஜெயிச்சு வந்த பிறகு தமிழ்நாட்டில் தாமரைக்கு எதிர்ப்பு எல்லாம் கிடையாது, மோடிக்கு எதிர்ப்பெல்லாம் கிடையாது, ஆதரவு இருக்குதுன்றது முழுமையாக தெரியும். 234 தொகுதியும் இருக்குது அப்படின்றத இந்த தாமரையை ஜெயிக்க வைக்கிறது மூலமாக தான் தெரியும். நம்ம ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. இருக்கிற ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம எதை செஞ்சாலும் சரி, அது கட்சிக்காக செய்யணும். நம்ம யாரையும் நமக்கும் இருக்குது தான். தலைவர் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கணும். நிறைய சீட்டு நம்மள எஸ்.ஜே. சூர்யா இருக்கார், டால்பின் ஸ்ரீதர் ஐயா இருக்காங்க, வினோத் பி செல்வம் ஐயா இருக்காங்க. இதுமாரி பல பேர் இருக்காங்க. இவங்களாம் சீட்டு கிடைக்கணுன்றது கிடைக்கல அப்படின்ற வருத்தமும் இருக்குது, கிடைக்கணுன்றது வேண்டுதலும் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இந்த தாமரை நம்மளை நம்பி நிற்கிதுன்னு பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம், அந்த தாமரையை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணுன்றதில் முழு மூச்சாக நம்ம சொந்தங்கள் இறங்கணுன்றது தான் என் அன்பான வேண்டுகோள். இதில் எந்த அரசியல் உள்நோக்கமும் எதுவுமே கிடையாது. தாமரை எங்கே நின்னாலும் எந்த இடத்துல கடினமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல முழு மூச்சு குத்தி ஜெயிக்க வச்சிட்டோம்னா, இனிமேல் யாருமே பாஜகவை குறைச்சி மதிப்பிடவே மாட்டோம். இதுதான் உண்மை. செய்யுங்க மக்களே, அது மட்டும் போதும். நன்றி, வணக்கம்.